Hello guys, welcome back to our channel Riyafa Vlogs. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்ன ஷஃபானா ஒரு குட்டி ஈவினிங் vlog வெல்ல போறோம். எங்க போறோம்ங்கிறது வீடியோல பாருங்க. சோ நாம வந்து போற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் மோட்டார் சவுண்ட்லாம் கேக்குது. மாவு அரைச்சிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல. தெரியுதா? ஷஃபானாக்கு வந்து ஃப்ளைட்னா ரொம்ப பிடிக்கும். குதிச்சுட்டே போவா. ஃப்ளைட்டை பார்த்தா வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிப்பா. ஃப்ளைட்டு அப்படின்னு கொஞ்சம் மேலே வா. இப்படி ஹைட் ஏறுவோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பார்க்குக்கு வந்திருக்கோம். எஸ், ஒரு ஈவினிங் வாக் போடலான்னு பார்க்க. ஆமாம், வாக்கிங் பண்ணலான்னு பார்க்குக்கு வந்திருக்கோம். ஆனால் வரவில்லை. என்ன பண்ண கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. சரி, அது விடுங்க. சரி, இப்போ நான் பார்க்க காமிக்கிறேன், சுற்றி காமிக்கிறேன். வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு யாரும் பிள்ளை சண்டை போடுறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். யாரும் பிள்ளை இல்லை. ஆமா, என்ன இருக்கு? ஓனா சப்பலாமா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஓனாவே ஓடிடுச்சு. பட்டுன்னு ஓடிடுச்சு. சரியாவ பார்த்தோம். யாரா இது வரது அப்படின்னு சில் பண்ணலாம்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வரலாம். இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரம் பேக் சைடில் இந்த பார்க் இருக்குது. செம்மையாக இருக்கும். லைக் நேச்சரும் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு வாக்கிங் இல்லை பசங்களை கூப்பிட்டு வந்து விளையாடுறதுனால இந்த பார்க் நீங்கள் கண்டிப்பாக வரலாம். சரி, அங்கே ஃப்ளவர்ஸ் பண்ணுங்க. நல்ல வேலை இங்கே நிறைய கப்பிள்ஸ் இருப்பாங்க. எப்பயும் இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகான பேக்ரவுண்ட் இருக்கும். தப்பா இந்த பக்கம் வா. சொல்லி இப்பதான் சொன்னோம். 2-3 பேர் அதுக்குள்ளே உட்காந்துருக்காங்க வீடியோ. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வீட்டில் சும்மா இருக்க நேரம்லாம் இப்படி வந்து அமைதியாக எங்களை மாதிரி உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கும். ஜாலியாக கதை பேசிட்டு ஃப்ரெண்டுக்கு பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸு சரி விடுங்க. என்ன பண்ணோம் சொல்லுங்க. அப்புறம் லீவில் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே பண்ணல. நாங்கள் தூங்கி ஏந்திருக்கிறோம் நல்லா லீவில். நான் என்ன அதை பண்ண பற்றி சொல்லலாம். ஆமாம், எங்களுக்கு வந்து ஆக்சுவலி செமஸ்டர் லீவா? காலேஜே முடிஞ்சு லீவில் இருக்கோம் நாங்கள். செமஸ்டர் லீவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம காலேஜ் ரீஓப்பன் பண்ண மாதிரி காலேஜ் முடிஞ்சு லீவில் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெட்டியாக இருக்கும். அப்படி சொல்லி விஐபிஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் தேடிட்டு இருக்கோம். ஆமாம், கொஞ்ச நேரம் வந்து மன கஷ்டச்சி வீட்டில் இருந்தால் ஒரே டிப்ரெஷன் ஆகுது. நல்லா அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் காற்று வரல, ஏன்னு தெரியல, ரொம்ப வேகுது. அப்படியே காற்று வரனாலும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் தான் ஃபோரம் இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே ஏசி காற்று வாங்கிட்டு ஏசி காற்று ஒரு சுற்று போட்டு வந்துடலாம். சும்மா போர் அடிச்சா இப்படி தான் நாங்கள் ஏசி காற்று வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படியே ஒரு வேலை இருக்குது. ஆக்சுவலாக ஃபோரமில் ஒரு வேலை இருக்குது எங்களுக்கு. லென்ஸ் கார்ட் போகணும். ஆமாம் சொல்லிட்டான். சாரி, நீங்கள் அதை எப்படி வைப்பீங்க தெரியாது. ஸோ லென்ஸ் கார்ட் போகணும் சிஸ்டம் கிளாஸ் வாங்குறதுக்காக. கொஞ்ச நேரம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோரம் போகிறோம். நம்ம லென்ஸ் காட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். லைட்
அக்கா இது ரொம்ப குட்டியா இருக்கு. மாசடி நீ மாசு. இந்த பையன் சரியா, இந்த பையன் ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். பாருங்க, இப்போ வெட்டியா இருக்கான். ஒரு லென்ஸ் எதுவும் வாங்கினா இல்லை எப்போ வரும் அதோட ஜோக் என்னன்னா அந்த அண்ணாவை போய் அக்கா அக்கான்னு சொல்லி வரக்கும். லென்ஸ் காட்டில் அசிங்கப்பட்டு வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு தாண்டி அசிங்கம். நாங்க நின்று சிரிச்சுட்டுல இருந்தோம் அவங்க கூட. 7 கழுத வயசாச்சு. எதோட விளையாண்டு இருக்க பத்தியா? காலேஜ் முடிச்சிட்டோம். செம்ம நான் வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம் அதான் தெரியல. ஓகே, நாங்கள் வந்து கண்ணாடிலாம் வாங்கி முடிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா எப்போவுமே எங்களுக்கு சோறு தான் முக்கியம். அதனால சாண்ட்விச் சாப்பிட வந்திருக்கோம். மழை பெய்யுது. மழை தான் பெய்யுது. மழையே பெஞ்சாலும் நாங்கள் சாப்பிட்டு தான் அடிச்சாலும் சாப்பிட்டு தான் போவோம். மலையில மண்ணில் மொஜிட்டோ குடிக்கிறோம். பபிள் கம் ஃப்ளேவர். எல்லாம் ஓடுறாங்க, நாங்கள் மட்டும் நின்று மொஜிட்டோ குடிச்சிட்டு இருக்கோம். இங்கே செம்ம ஃப்ளேவர். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அன்பில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.